வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்புச் செல்வமே, இன்று இந்த நாளில் இதை நீ கேட்க நேர்ந்தால் சற்று கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து கொண்டு மௌனமாக கேள். இந்த முருகன் இப்பொழுது இந்த தருணத்தில் உன்னோடு மட்டுமே பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பதை நீயும் உணர்வாய். நீயும் என்னோடு பேச துவங்குவாய். எனதிந்த வார்த்தைகள் உனக்கு புரிந்தால் அந்த கணமே உன் கண்களில் கண்ணீர் வரும். சற்று கவனமாக கேட்பாயா? இப்பொழுது உனது வாழ்க்கையில் எதுவும் தெரியவில்லை என்று வருந்த வேண்டாம். உனக்கு எது எப்பொழுது எப்படி யாரால் எதன் வழியே தெரிய வேண்டுமோ அதை உனக்கு ஏற்றவாறு தெரியப்படுத்தினால் உனக்கு புரியுமோ அப்படி உனக்கு தெரிய வைக்க நான் இருக்கின்றேன். அதே போல சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே இருப்பதும் எனது திருவருளால்தான். என்ன தெரிந்தாலும் யாரை கேட்டாலும் எப்படி முயற்சித்தாலும் அது உனக்கு புரியாமல் இருப்பதும் என் கருணையால் மட்டுமே தான். அது உனக்கு தெரிந்தால் அதை நீ அறிந்து கொண்டால் அடுத்து நீ என்ன செய்வாய் என்பதும் எனக்கு தெரியும். ஒரு சில விஷயங்களை உனக்கு நான் தெரிவிக்கின்றேன். உன் குழப்பங்களை நான் தீர்த்து வைக்கின்றேன். உனக்கு புரியாத பல விஷயங்களை உனக்கு புரிய வைக்கின்றேன். பல முகமூடிகளையுமே கூட நான் கிழித்தெறிந்துள்ளேன். சதிகள், வஞ்சகங்கள், மாயைகள் என்று எல்லாவற்றிலிருந்தும் உன்னை தெளிவுபடுத்துகின்றேன். ஆனால் ஒரு சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதுவே உன் வாழ்நாளிற்கு சரியானதாகவும் இருக்கும். அதனால் உனக்கிது புரியவில்லை, உனக்கிது தெரியவில்லை என்று பயப்படாதே, கலங்கி நிற்காதே. அதுதான் உன் தகப்பனான எனக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன். ஒரு சில விஷயங்களை நீ அறிந்தும் அறியாமல் நான் வைத்திருக்கின்றேன். தெரியும் என்பதும் எனது அருளால்தான், தெரியாது என்பதும் இந்த தகப்பனின் அன்பால்தான். உனக்கு எல்லா நிகழ்வுகளையும் எல்லா உண்மைகளையும் எல்லா ரகசியங்களையும் அறிவிப்பவன் நான். ஒரு சில விஷயங்களை மறைத்து வைப்பவனும் நான். எனது அறியாததை கூட அறியாது வைத்திருக்கும் என்னை நீ அறிந்து கொள். இப்போது நான் கூறிய எல்லா வார்த்தைகளும் உனக்கும் எனக்குமானது மட்டுமே. உனக்கும் எனக்குமான ரகசியங்கள் மட்டும்தான். ஒருவேளை புரியாதிருந்தால் மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி கேட்டுப்பார். நான் உன்னோடும் உன் மனதோடும் பேசிக்கொண்டிருப்பதை அந்த கணமே உணர்வாய். இது உன் வாழ்க்கையின் ரகசியம். எனவே வெளிப்படையாகவே சொல்ல விரும்பவில்லை, நாசுக்காகவே கூறுகின்றேன். நன்மைகள் விளையப் போகின்றது. நலமாகவே இருப்பாய். எனதிந்த வார்த்தைகளை நீ உணர்ந்திருந்தால் நம்பிக்கையோடே இரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். யாமிருக்க பயமேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.